அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி ஃப்ரைடே. டெக்னாலஜி ரிலேட்டடான நிறைய அப்டேட்ஸ் இன்றைக்கும் இருக்குது. எஸ் நத்திங் அவங்களுடைய லான்ச்சர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா Xiaomi 12 Lite இதோட ஃபர்ஸ்ட் லுக் இமேஜஸ் ரிவீல் ஆயிருக்கு. அதுவும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ்க்கான புது ஆர்டர் ஒன்று கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே பார்த்தலாம் டெக் நியூஸ் நம்பர் 822ல் இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இந்தியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட், அதாவது டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவே மினிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவி வெஹிக்கல்ஸ்க்கு இந்தியாவில் ஒரு புது ஆர்டர் கொண்டு வர போகிறதா தெரியுது. இந்த ஆர்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் இந்தியாவில் புது எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் லான்ச் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஆர்டர். இந்த நார்ம் கீழே அவங்க கொண்டு வரது. அடுத்ததாக ஏற்கனவே லான்ச் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா மேனுஃபேக்சரர்ஸ், அவங்க டெஸ்பேச் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்வெஸ்டிகேஷன் கண்டக்ட் பண்ணணும். எஸ்பெஷலி பேட்டரி ஹெல்த் இன்வெஸ்டிகேஷன் கண்டக்ட் பண்ணி தான் நீங்கள் டெஸ்பேச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு காரணம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா லான்ச் ஆனதுலேருந்தே எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் அங்கங்கே தீப்பிடிக்குது, டெத் ஆகுது. ஸோ இதனால் கவர்மெண்ட் தரப்புலேருந்து ஸ்ட்ரிக்ட் இன்வெஸ்டிகேஷன் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஆர்டரை கொண்டு வர போகிறாங்க. ஸோ இதுக்கு கீழே இனிமேல் புதுசாக இவி வெஹிக்கல்ஸ் இந்தியாவில் லான்ச் ஆகணும் அப்படின்னா எதனால் தானாக தீப்பிடிக்குது அப்படிங்கிற ரீசன் முதல்ல மேனுஃபேக்சரர்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பேட்டரி ஹெல்த் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது ஆல்ரெடி டெஸ்பேச் பண்ண வெஹிக்கல்ஸ், அதுக்கப்புறம் இனிமேல் நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுற வெஹிக்கல்ஸ் எல்லாத்துக்குமே பேட்டரி ஹெல்த் ரிப்போர்ட் அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் கொடுத்து அதை கவர்மெண்ட் பீப்புள் ஆத்தரைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் டெஸ்பேச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவி வெஹிக்கல்ஸ்க்கான நார்ம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் ஆகிற மாதிரி தான் தெரியுது. கூகுள் சர்ச்சில் ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி அப்டேட் வர போகிறதா தெரியுது. இந்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் யார் வேணாலும் அவங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் கூகுள் சர்ச்லேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு கூகுள் கிட்ட ரிக்வெஸ்ட் வைக்கலாம் அப்படின்னு தெரியுது. இதுக்கு முன்னாடி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கூகுள் சர்ச்லேருந்து எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஹையர் அஃபிஷியலாக இருக்கணும், அதாவது செலிபிரிட்டி, பொலிட்டிஷியன், ஏதாவது ஒரு பவர்ஃபுல் பர்சனாக இருந்தால் மட்டும்தான் கூகுள் சர்ச்லேருந்து இன்ஃபர்மேஷனை நீங்கள் டெலிட் பண்ண முடியும். ஆனால் இனிமேல் காமன் பீப்புளும் அவங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஏதாவது மிஸ்லீட் ஆகிற மாதிரி இருக்குது, தவறாக இருக்குது அப்படின்னா அவங்க கூகுளை அப்ரோச் பண்ணி கூகுள் சர்ச்லேருந்து அந்த இன்ஃபர்மேஷனை ரிமூவ் பண்ணலாம். ஈஸியான மெத்தட்ஸும் இவங்க கொண்டு வர்ற மாதிரி தெரியுது. பட் இதில் ஒரு க்ளாஸ் இருக்குது. ஒருவேளை உங்களுடைய இன்ஃபர்மேஷன் கவர்மெண்ட் வெப்சைட்டில், அதாவது நம்மளுடைய கவர்மெண்ட்னா இந்தியன் கவர்மெண்ட், குளோபலில் வேறு கவர்மெண்ட் வெப்சைட்டில் இருந்ததுன்னா அதை கூகுள் எப்போவுமே ரிமூவ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. வேறு வெப்சைட்டில் ஏதாவது மிஸ்லீட் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் கூகுள் சர்ச்சில் வரப்போகுது. இன்ஸ்டாகிராம்லேயும் ஒரு புது ஃபீச்சர் கொண்டு வர போகிறதா தெரியுது. இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ட்விட்டர், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர் தான் பின் போஸ்ட். எஸ், நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பண்ணக்கூடிய போஸ்ட் இனிமேல் பின் பண்ணுற மாதிரி அப்டேட் கொண்டு வர போகிறாங்க. ஸோ ஏதாவது ஹைலைட்டட் போஸ்ட் வேணும், இல்லைனா அது ப்ரொமோஷனல் போஸ்ட் அப்படின்னா நீங்கள் பின் பண்ணிக்கலாம். தற்சமயம் இது டெஸ்டிங்கில் இருக்குது. கூடிய விரைவில் ஃபேஸ்புக், ட்விட்டர் மாதிரி இன்ஸ்டாகிராம்லையும் இந்த ஃபீச்சர் ரோல் அவுட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியுது மெட்டா தரப்புலேருந்து. எலான் மஸ்க் ட்விட்டரை பர்ச்சேஸ் பண்ணோன்னா அவங்க அனௌன்ஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரிக்ட் கைட்லைன்ஸை நான் ஈஸியாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ட்வீட் அவங்க பண்ணோன்னே எல்லாரும் எதிர்பார்த்தது என்னன்னா ஃபார்மர் பிரசிடென்ட், யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் ட்விட்டரில் ரீஜாயின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு. பட் இங்கே ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப்புடைய ஓன் ஆப், அதாவது ட்ரூத் சோஷியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது யூஎஸில் இருக்குது. யூஎஸில் ஆப் ஸ்டோரில் இந்த ஆப் அவைலபிளாக இருக்குது. இதோட டவுன்லோட் அதிகமானதாக தெரியுது. எலான் மஸ்க் ட்விட்டரை டேக் ஆன் பண்ணோன்னா நிறைய பேர் ட்ரூத் சோஷியலுக்கு மாறினதாக தெரியுது. இன்னும் சொல்ல போனால் ட்விட்டர் அண்ட் டிக்டாக்கை டேக் ஆன் பண்ணி அதிகமான டவுன்லோட்ஸ் இந்த வாரத்தில் ட்ரூத் சோஷியல் அப்படின்னு தெரியுது. அகைன் இந்த ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அவைலபிளாக இல்லை, வெறும் ஆப் ஸ்டோரில் யூஎஸில் மட்டும்தான் இந்த ஆப் அவைலபிளாக இருக்குது. ட்விட்டரை விட இந்த ஆப் இனிமேல் பாப்புலர் ஆகும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ப்ரெடிக்ஷனும் கூட. ஸோ பார்க்கலாம் ட்விட்டர் வெர்சஸ் ட்ரூத் சோஷியல். ஃப்ளிப்கார்ட் எலக்ட்ரானிக்ஸ் சேலில் நிறைய எக்ஸைட்டிங் டீல்ஸ் போயிட்டுருக்கு. இதில் மோட்டரோலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்களுடைய பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் எல்லாத்துலேயுமே ஆஃபர்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. மோட்டரோலாவுடைய G51 இந்த ஸ்மார்ட் ஃபோன் 22% உங்களுக்கு லான்ச் ப்ரைஸ்லேருந்து கம்மியாக அவைலபிளாக இருக்குது. இப்போ இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13,999
999க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அதே மோட்டோ G71 இதுவும் 5G டிவைஸ் தான். இதுவும் வந்து 20% டிஸ்கவுண்டோட 17,999க்கு அவைலபிளாக இருக்குது. அதே மோட்டோரோலாவுடைய G40 ஃபியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14,499க்கு அவைலபிளாக இருக்குது. இது தவிர்த்து மோட்டோரோலாவுடைய H20 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணும்போது 45,999 இருந்தது. ஆல்மோஸ்ட் 28 to 30% குறைச்சி வந்து இது 32,000க்கு வந்து இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒருவேளை மோட்டோரோலா டிவைசஸ் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா இப்போ வந்து நல்ல ஆஃபரில் ஃப்ளிப்கார்ட்டுடைய எலக்ட்ரானிக் சேலில் அவைலபிளாக இருக்குது. விவோடைய ஃப்ளாக்ஷிப் லைனப் Vivo X80 சீரீஸ் ஏற்கனவே சைனாவில் லான்ச் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குளோபலுக்கானது ரிவீலாக இருக்குது. குளோபல் லான்ச் டேட் அப்படின்னு பார்க்கும்போது மலேசியாவில் டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இது May 8 அன்னைக்கு மலேசியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ May 8 அன்னைக்கு மலேசியா மட்டும் தானா, இந்தியாலையும் அதே டேட்டில் கொண்டு வராங்களா அப்படிங்கிறது கிளியராக இல்லை. பட் இதோட குளோபல் லான்ச் இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ கூடிய விரைவில் இந்தியாலையும் நம்ம எதிர்பார்க்கலாம். சாம்சங் Galaxy M53 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அண்ட் அன்பாக்சிங் நேற்று நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தேன். நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணலாம். அகைன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓவராலாக 23,999 அப்படின்னு பார்க்கும்போது வேல்யூ ஃபார் மணி டிவைஸ் தான். அகைன் சார்ஜர் இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு டீலும் இவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோன் கூட நீங்கள் சார்ஜர் ஆக்சசரிஸில் பர்ச்சேஸ் பண்ணும்போது 1000 ரூபாய் வர்த்தான சார்ஜர் வந்து ₹298 அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை ஸ்மார்ட் ஃபோன் இன்ட்ரடக்டரி ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, சார்ஜர் இல்லை அப்படின்னா இந்த ஆஃபரையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். ஸோ சாம்சங் உடைய M53 உடைய ஃபர்ஸ்ட் சேல் இந்தியாவில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மோட்டோ H30 ஸ்னாப்டிராகன் 778 ப்ளஸில் குளோபலில் லான்ச் ஆகிடுச்சு. எஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய மாடல் நம்பர் இந்தியாவிலும் லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ கூடிய விரைவில் இந்தியாலையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 144 Hz AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க, 50 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 12னு அப்ராக்சிமேட்டாக 36,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்து யூஎஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் கண்டிப்பாக இதை விட விலை கம்மியாக தான் இவங்க கொண்டு வருவாங்க. ஸோ மோட்டோரோலா அப்படியே H30 குளோபலில் லான்ச் ஆகிடுச்சு. POCO M4 5G டிவைஸாக லான்ச் ஆகிற மாதிரி டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இங்கே டீசரில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீச்சர்ஸுமே ரிவீல் ஆகிடுச்சு. இது மீடியாடெக் டைமென்சிட்டி 900ல இவங்க கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்பெசிஃபிகேஷன் ரிவீல் பண்ணியிருக்காங்க. கூடவே LCD பேனல், 90 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட், 50 மெகா பிக்சல் டூவல் கேமராவோட கிட்டத்தட்ட 7 5G பேண்ட்ஸோட POCO உடைய M4 லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி டீசர் மூலமா ரிவீல் ஆயிருக்கு. Xiaomi 12 Lite இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபர்ஸ்ட் லுக் இமேஜ் ரிவீல் ஆயிருக்கு. கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா Xiaomi 11 Lite ஒரு ஸ்லீக் டிவைஸாக இருந்தாலும் கிளாஸ் பேக் பேனலோட கொடுத்துருந்தாங்க. பட் இங்கே இமேஜஸ் ரிவீல் ஆயிருக்கிறது பார்க்கும்போது பிளாஸ்டிக் பேக் பேனலில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது 12 Lite. Xiaomi உடைய 12 சீரீஸ்லேயே இதுதான் கம்மி விலை ஸ்மார்ட் ஃபோனாக எப்போவுமே லான்ச் பண்ணுவாங்க. ஸோ ஃபீச்சர்ஸ் எப்போவுமே நல்லாயிருக்கும். இந்த வாட்டியும் இது ஸ்னாப்டிராகன் 778ல இவங்க கொண்டு வர மாதிரி தெரியுது. அகைன் ஃபர்ஸ்ட் லுக் இமேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ரியர் சைடில் ட்ரிபிள் சென்சார் அலைன் பண்ணியிருக்காங்க. கேமரா மாடல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அகைன் இங்கே 108 மெகா பிக்சல் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமராவில் ஒரு அப்கிரேட் நம்ம எதிர்பார்க்கலாம். ஃப்ரண்ட் பேனல் பஞ்சுவல் நாச்சோட ஒரு ஸ்லீக் டிவைஸாக தான் வந்து 12 Lite லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஸோ ஸ்னாப்டிராகன் 778 108 மெகா பிக்சல் இந்த அவுட்லுக்கோட Xiaomi 12 Lite கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். Oneplus இந்தியாவில் Oneplus 10R, Oneplus Nord CE 2 Lite, அதுக்கப்புறம் பட்ஸ் எல்லாமே லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Oneplus 10R இந்தியாவில் இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 38,999க்கு ஸ்டார்ட் ஆகுது. அதே OnePlus Nord CE 2 இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19,999க்கு இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ OnePlus அவங்களுடைய பிக் லான்ச் இவெண்ட்ல நிறைய எக்ஸைட்டிங் ப்ராடக்ட்ஸ் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. நத்திங் லான்ச்சருடைய பீட்டா வெர்ஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பீட்டா வெர்ஷன் இப்போ ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது டவுன்லோட் பண்ணுறதுக்கு. பட் இது செலக்டட் டிவைசஸ் தான். நீங்கள் ஒருவேளை பிக்சல் டிவைஸ் வச்சுருக்கீங்க, இல்லை சாம்சங்குடைய ஃப்ளாக்ஷிப் லைனப் S21, S22 சீரீஸ், இல்லை OnePlus 10 Pro யூஸராக இருந்தால் இதோட பீட்டா வெர்ஷன் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அகைன் நீங்கள் விஜெட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வித்தியாசமாக இருக்குது. எல்லாத்த விட ஃபாண்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ நத்திங் லான்ச்சருடைய பீட்டா வெர்ஷன் இப்போ அவைலபிளாக இருக்குது. அடுத்ததான் எனக்கு பேடிஎம் காண்டஸ்டான கேள்வி என்னன்னு பார்த்துலாம். POCO M4 எந்த சிப்செட்டில் லான்ச் ஆகும்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் காண்டஸ்டான கேள்விக்கான பதில் பிரைவசி டேட்டா செக்ஷன். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து கௌதம். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக காண்டாக்ட் பண்ணுங்க. தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டேக் அப்டேட் டுடே கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.